ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட் வச்சு ஒரு மசாலா ஃப்ரை பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் புதுசாக ஒரு மசாலா ஃப்ரை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த சைஸில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இது தோல்லாம் சீவி நம்ம க்ளீன் பண்ணிப்போம். இப்போ இந்த பீட்ரூட்டை தண்ணியில் போட்டு நம்ம கழுவிப்போம். இப்படி சூப்பராக கலர் வருது இல்லை, பிங்க் கலரில். இப்போ இந்த பீட்ரூட்டை ரவுண்டாக நான் ஸ்லைஸ் பண்ண போகிறேன். வாங்க, எந்த அளவு ரவுண்டு வருதுன்னு எனக்கு தெரியல, பார்ப்போம். வருங்க, இந்த அளவு கொஞ்சம் திக்காக, ரொம்ப திக்காகவும் இல்லை, ஒரு 1/4 இன்ச் திக்னஸ். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த பீட்ரூட் ஸ்லைஸ் பண்ணோம்ல, இது எல்லாத்தையும் நம்ம இப்படி கட் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அதாவது நடுவில் மட்டுமே சின்ன சின்ன கோடுகள் போடுறேன் நான், பார்த்துக்கோங்க. அதாவது இந்த ரவுண்ட் ஸ்லைஸ் தனியாக வந்துடக்கூடாது. இப்படி கோடு உள்ளுக்குள்ளே மட்டும் இப்படி கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வராமல். இதை பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த சைடு சுற்றி ஜாயிண்ட் ஆகிருக்கணும், நடுவில் மட்டும் நான் கோடு போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம ஒரு கோடு போட்டுக்கிட்டோம். அடுத்தது மசாலா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா. தனியாத்தூள் 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பு இருக்கும் இல்லையா, அதனால் உப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு 1 டீஸ்பூன். தேவையான அளவு பார்த்து போட்டுக்கலாம். நமக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு, பீட்ரூட் கொஞ்சம் இனிப்பு அதிகம் இருக்குங்கிறதுனால நான் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மசாலா பவுடர்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட்டில் இந்த மிளகா பொடியை நம்ம நல்லா தடவி வச்சிட போகிறோம். நல்ல மசாலா கொஞ்சம் ஊறும் இந்த கோட்லலாம். கொஞ்ச நேரம் இந்த மசாலாவோட நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நான் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு தோசை தவா வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்மளுடைய பீட்ரூட் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. தோசைக்கல்லில் வச்சு நம்ம இப்போது ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். இப்போ மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே அது வேகட்டும். ஸ்லோவில் வச்சு தான் நம்ம குக் பண்ணணும், ஏன்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். அதுவும் இல்லாமல் காய் வேகணும் இல்லையா, நம்ம வேக வைக்காமல் பச்சையாக தான் போட்டிருக்கோம். இந்த மசாலாலே இது ஸ்லோ ஃபயரில் வேகும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பீட்ரூட் மசாலா ஃப்ரை. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மூடி குக் பண்ணணும். சூப்பராக இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்மளுடைய பீட்ரூட் மசாலா ஃப்ரை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன்.
சூப்பரான பீட்ரூட் மசாலா ஃப்ரை ரெடி.